ஹாய், வணக்கம். சேஞ்ச் த மைண்ட் மேப் எஸ். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்டை பார்ப்போம். அதாவது எல்லாத்துக்கும் கோபங்கிறது ஒரு கெட்ட குணம். அந்த கோபத்தை எது ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விசாரிச்சு கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம்னா நம்ம அதுலேருந்து எப்படி வரலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கோபங்கிறது ஒரு காரணத்தினால வராது. நார்மலாக யாருக்குமே உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு 3-4 கோபம் இருக்குது அப்படின்னா, ஒரு 4 பிரச்சனைகள் இருக்குன்னா அது நம்ம கோபத்தை வெளிப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கோபம் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். எதிர்பார்த்த கோபம் இது எதுவுமே நடக்கலை, அப்போ ஒரு கோபம் வரும். அவன் இப்படி செய்வான்னு நான் நினைக்கல அப்படிங்கிறது நினச்சோம்னா ஒரு கோபம் வந்துடும். அப்புறம் அதாவது என்னை தாழ்த்தி பேசிட்டாங்க, என் கருத்தை ஏற்கலை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அநீதியாக நினச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை வந்துடும். இன்னொன்று அடுத்து பார்த்திங்கன்னா, தூக்கம் இல்லாமல் பசியோடு இருந்தோம்னா அந்த எந்த விஷயம்னாலும் ஒரு எரிச்சல் கொடுக்கும். பழைய பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது நம்மளை யாராவது ஏளனமாக பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது போன்ற வார்த்தையை திருப்பி கேட்கும்போது நமக்கு மறுபடியும் அந்த கோபம் தானாகவே வந்துடும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, வேலை சரியாக போகாது. நம்ம கீழே உள்ளவங்கள்ட்ட சொல்கிறோம், அந்த வேலை சரியாக செய்யலை அப்படின்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஒர்க் ஆகலை. ஹாய், வணக்கம். சேஞ்ச் த மைண்ட் மேப் எஸ். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்டை பார்ப்போம். அதாவது எல்லாத்துக்கும் கோபங்கிறது ஒரு கெட்ட குணம். அந்த கோபத்தை எது ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விசாரிச்சு கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம்னா நம்ம அதுலேருந்து எப்படி வரலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கோபங்கிறது ஒரு காரணத்தினால வராது. நார்மலாக யாருக்குமே உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு 3-4 கோபம் இருக்குது அப்படின்னா, ஒரு 4 பிரச்சனைகள் இருக்குன்னா அது நம்ம கோபத்தை வெளிப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கோபம் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். எதிர்பார்த்த கோபம் எதுவுமே நடக்கலை, அப்போ ஒரு கோபம் வரும். அவன் இப்படி செய்வான்னு நான் நினைக்கல அப்படிங்கிறது நினச்சோம்னா ஒரு கோபம் வந்துடும். அப்புறம் அதாவது என்னை தாழ்த்தி பேசிட்டாங்க, என் கருத்தை ஏற்கலை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அநீதியாக நினச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை வந்துடும். இன்னொன்று அடுத்து பார்த்திங்கன்னா, தூக்கம் இல்லாமல் பசியோடு இருந்தோம்னா அந்த எந்த விஷயம்னாலும் ஒரு எரிச்சல் கொடுக்கும். பழைய பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது நம்மளை யாராவது ஏளனமாக பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது போன்ற வார்த்தையை திருப்பி கேட்கும்போது நமக்கு மறுபடியும் அந்த கோபம் தானாகவே வந்துடும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, வேலை சரியாக போகாது. நம்ம கீழே உள்ளவங்கள்ட்ட சொல்கிறோம், அந்த வேலை சரியாக செய்யலை அப்படின்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஒர்க் ஆகலை.